குளிக்காமல் வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜை செய்யலாமா கூடாதா? கோயில்களில் விளக்கேற்றுவதோட வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களில் மிக முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக குளிச்சு விட்டு தான் வீட்லேயும் விளக்கேற்றணுமா? குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் நம்ம குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா? குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யலாமா? அப்படிங்கிற சந்தேகத்திற்கான பதில்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றுவதற்கான விதிமுறைகளும், காலையில் எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்து விதமான விவரங்களையும் இன்றைக்கி நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி கேட்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு அவங்களுக்கும் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாமுங்க. நம்முடைய சாஸ்திரங்களில் விளக்கேற்று வழிபாடுங்கிறது மிக முக்கியமான ஒன்றாகுமுங்க. சாதாரணமாகவே இறை வழிபாடு செய்வதை விட விளக்கேற்றி செய்யும் வழிபாடுகளுக்கு பலன் ரொம்பவே அதிகம்னு சொல்லுவாங்க. வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்குமுங்க. நேர்மறை ஆற்றல்களும் தெய்வீக அருளும் நிறையுமுங்க. லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் எல்லா இடத்துலையும் பெருகுமுங்க. அப்படிங்கிறது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்த நம்பிக்கையான ஒரு வார்த்தைங்க. காலையில் மாலையில் 2 வேளையிலுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிலும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுங்கிறது மிகவும் விசேஷமான பலனை தரும்னு கூட சொல்லி வச்சுருக்குறாங்க. விளக்கேற்றுவது தொடர்பான சந்தேகங்களை இப்போ நம்ம கேட்டுக்கலாங்க. விளக்கேற்றுவதன் மகத்துவம் பற்றி அனைவருக்குமே தெரிஞ்சாலும் விளக்கேற்றுவது தொடர்பான பலருக்கு பல சந்தேகங்கள் தொடர்ந்து இன்னமும் வந்துட்டு தாங்க இருக்குது. எந்த திசையில் விளக்கேற்றலாம், எந்த நேரத்தில் விளக்கேற்றலாம், எத்தனை முக விளக்கேற்றலாம், எந்த எண்ணெய், அப்புறம் எந்த திரியை பயன்படுத்தி விளக்கேற்றணும், எந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும், எந்த உலோகத்திலான விளக்கு ஏற்றினா நல்லது, எந்த எண்ணிக்கையில் விளக்கேற்றணும், ஆண்கள் விளக்கேற்றலாமா, இப்படி எத்தனையோ கேள்விங்களோ சந்தேகங்களோ நமக்குள்ள காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குதுங்க. இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருந்தா என்ன சந்தேகங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக மாணவர்கள் கேட்கும் கேள்வியில் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கேற்றணுங்களா, பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் விளக்கேற்றணுன்னா குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா, அப்படி தினமும் ஏற்ற வேண்டும் என்றால் கூட தினமும் அதிகாலையில் எழுந்துட்டு குளிக்கிறது சிரமமாக தான் இருக்குன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. உடல்நிலைக்கு ஏற்றுக்கொள்ளாததும் ஒரு காரணமாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. குளிக்காமல் விளக்கேற்றி பூஜை செய்யலாமா, இப்படி செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேர்த்துக்கு இருக்குதுங்க. அதுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம கேட்டுக்கலாம். காலையில் எழுந்ததும் முதல்ல சென்று பின்புற வாசல் அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய ஜன்னல்களை திறந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடி இருக்கிற வாசலை திறக்கணும். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா 2 வாசல் வச்சுருப்பாங்க. முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். முதல்ல எழுந்து அவங்க போய் பின்னாடி இருக்கிற வாசலை திறந்துட்டு தான் முன்னாடி இருக்கிற வாசலுக்கு வருவாங்க. இப்போ சில வீடுகளில் அந்த மாதிரி இருக்குது, சில வீடுகளில் அந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பின்புறமாக இருக்கக்கூடிய ஏதாவது பெட்ரூமோ இல்லை கிச்சனோ ஏதாவது ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலை முதல்ல திறந்துட்டு அப்புறமா நம்ம வாசக்கதவை திறக்கலாங்க. வாசக்கதவை திறக்கும்போது ஒரு சின்ன ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு பாருங்களேன். அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, கதவை திறந்து நம்ம வாசலை முதல்ல பார்க்கும்போது ஓம் லக்ஷ்மியே வருக, ஓம் மகாலட்சுமி தாயே வருக, என்றும் குறைவில்லாமல் எங்களை பார்த்து கொள்க அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு கதவை திறந்து பாருங்கள். இந்த 3 லைன் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஓ மகாலட்சுமி தாயே வருக அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையாவது நீங்கள் சொல்லிகிட்டே உங்கள் கண்களை திறந்து அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை பார்த்து சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு எந்த குறை இல்லாமல் நம்ம அந்த மகாலட்சுமி தாய் நம்மளை பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வாசத்தெளித்து மங்களகரகானம் கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே முடிஞ்சால் குளிங்க. உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவங்க பல்ல விளக்கி கை கால் முகத்தில் நல்லா சுத்தமாக கழிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிக்கோங்க. விளக்கேற்றி வச்சுட்டு நெத்தியில் திருநீர் பூசிக்கிட்டு உங்களின் வழக்கமான வேலைகளை நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது தீட்டு காலங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாதுங்க. இதே போல் மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கிற நேரத்தை நீங்கள் விஷ்ணு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கூட தருமுங்க. ஒருவேளை நீங்கள் மந்திரங்கள் உச்சரிச்சுட்டு பூஜை செய்ய போகிறீங்கன்னா, பரிகாரத்துக்கான விளக்கேற்றி பூஜை செய்கிறீங்க அப்படின்னாலும், ஒரு சிலவங்க நீங்கள் எனக்கு இது பண்ணுங்க, நான் இவ்வளோ விளக்கேற்றுறேன், இத்தனை இது பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்கள்ல தீபம் போட்டு. அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் உள்ளிட்ட எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க, சுத்தமாக குளிச்சுட்டு தாங்க விளக்கேற்றணும். குறிப்பிட்ட நாள் கணக்கில் விரதம் இருந்தாலோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாலே காலையில், அதுவும் அதிகாலையில் தலைக்கு குளிக்கணுங்கிறது ரொம்ப கட்டாயம் கிடையாதுங்க. உடலுக்கு மட்டும் குளிச்சுட்டு உங்களுடைய வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கலாம். விரதம் துவங்கும் நாள், முக்கியமான நாள், விரதம் நிறைவு செய்யும் நாட்களில் மட்டும் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை செய்யலாமுங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடிய திரிகள், அவற்றின் பயன்கள், விளக்கேற்றக்கூடிய கூடாத திசைகள், அது மட்டும் இல்லாமல் எத்தனை முக விளக்குகள் ஏற்றலாம், எத்தனை முக விளக்கேற்றினா அதற்கான என்ன பலன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அதில் போடுறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேனுங்க. நன்றி, வணக்கமுங்க.